அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். சந்தோஷம். முதுகு தண்டுவடத்தை நேராக்கிக்கலாம். இடுப்பை நல்லா தளர்த்தி கழுத்து நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. சோல்டரையும் நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. அடிவேறு சுவாசம் 3 தடவை ஆழ்ந்த சுவாசம். ரெடி? ரிலாக்ஸ். இன்றைய பயிற்சியை நம்ம பார்க்கக்கூடியது புலனுறுப்பு சார்ந்த பயிற்சி. புலனுறுப்பு சார்ந்த சுவாச பயிற்சி. ஐந்து புலனுறுப்புகளுக்கும் மெய், வாய், கண், செவி, மூக்கு போன்ற 5 புலனுறுப்புகளும் 5 பிரபஞ்ச சக்திகளோடு மிக நெருங்கிய தொடர்புடையது. இந்த உலகத்தினுடைய, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய 5 பஞ்சபூத சக்திகளையும் 5 புலன் உறுப்புகள் கிரகித்து உள் உறுப்புகளுக்கு, உள்ளே இருக்கிற பஞ்சபூத உறுப்புகளுக்கு சக்தி அளிக்கக்கூடிய, புதுப்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிராண பயிற்சி, புலனுறுப்பு சார்ந்த பிராண பயிற்சி. ரெடி? முதல்ல மெய், தோலுக்கு ஆன பயிற்சி. நம்ம உடம்பில் தோலினுடைய தொடக்கம் முடிவு என்பது கைவிரல் நகக்கண் ஓரமும் 9 துவாரங்கள் அருகிலும் தோல், நம்மளுடைய ஸ்கின்னோட ஓப்பன் க்ளோஸ் அப்படிங்கிறது இங்கதான் இருக்கு. இப்ப நம்மளுடைய புலனுறுப்புகளுக்கு பயிற்சி கொடுத்து செய்வதற்கு அதுல முக்கியமாக ஸ்கின்னை புதுப்பிக்கக்கூடியது நம்மளுடைய நகக்கண் ஓரத்தில் இருக்கிற ஜிங்கல் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய நகக்கண் ஓர விளிம்புகளில் இருக்கிற புள்ளிகளை நாம் தூண்டுவது. அக்குபஞ்சர் முறைப்படி கைகால் நகக்கண் ஓரங்களில் இருக்கிற புள்ளிகள் என்பது காற்று பூத புள்ளி, மரம் பூத புள்ளியாக அமைந்திருக்கும். காற்றும் மரமும் ஒருங்கிணைந்தால் அங்க விண்ட் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய தென்றல் காற்று வீசும். காத்து இல்லாம வெறும் மரம் செடி கொடிகள் இருந்தா, அசையாம இருந்தா புழுக்கம் ஏற்படும். காற்றழுத்தம் சூறாவளி மாதிரி அடிக்குது, மரம் செடி கொடியே இல்லை அப்படின்னா அது புயலாக மாறும், அதுவும் வேஸ்ட். ஆனால் இரண்டும் ஒருங்கிணைந்து இருந்தால் அது அங்கு ஒரு சுகம் தரும். அந்த வகையில் நம்மளுடைய நெகக்கண் ஓரத்தில் இருக்கிற பஞ்சபூத புள்ளியாகிய காற்று, மரம் புள்ளிகளை நாம் கிளர்ச்சி அடையும் போது தோல் ஈரப்பதமாக தென்றல் காற்றை கிரகிக்கக்கூடிய வகையில் மென்மையான, முக்கியமாக விட்டமின் டியை உருவாக்கக்கூடிய தன்மையில் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். ரெடி? ஸ்டார்ட். நெகக்கண் ஓரங்களில் அக்குப்ரெஷர். 1 2 3. ஒவ்வொரு விரலினுடைய நெகக்கண் ஓரத்தை நல்லா தேய்ச்சு 6. அடுத்த கை 7 8 9 10. ரிலாக்ஸ். கையை உதறியெல்லாம். அடுத்தது கால் நகக்கண் ஓரத்தில் இருக்கிற ஜிங்கல் பாயிண்ட்ஸ் அக்குப்ரெஷர். ரெடி? ஸ்டார்ட். 1 2. ஒவ்வொரு வரலும் கட்டவரலுக்கு அடுத்து மெட்டி விரல். 3 நடுவரல். 4 4வது விரல். 5 கால் சுண்டு விரல். வெரி குட். அடுத்த கால் கட்டவரல். 1
2 மெட்டி விரல் 3 நடுவிரல் 4 நான்காவது விரல் 5 கால் சுண்டி விரல். வெரி குட். கையை உதறிட்டு கழுத்தை லூஸ் பண்ணிருங்க, சோல்டரையும் லூஸ் பண்ணிருங்க, இடுப்பை நல்லா தளர்த்தி இயல்பு நிலையில வச்சுக்கோங்க. நிமிர்ந்து நேரா உட்கார்ந்து சுவாசத்தை கவனிக்கலாம். அடுத்தது மெய் என்ற தோலுக்கு செஞ்சாச்சு. மேனிக்கு வாய்க்குழிக்கான பயிற்சி. வாய்க்குழியில வாயில ஒரு கவளம் தண்ணீர் இருக்கிறதா நம்ம கற்பனை பண்ணி அந்த தண்ணீரை குப்பளிக்கணும், கார்கில் பண்ணணும். ரெடி? கார்கில் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் வீவ், அடுத்தது அப் அண்ட் டவுன், அடுத்து லெஃப்ட் டு ரைட், அடுத்து ஃபுல் ரோட்டேஷன், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இன்னொரு தடவை செஞ்சிடலாமா? ரெடி? 1 2 3 4 5 ரிலாக்ஸ். கழுத்து நல்லா லூஸ் பண்ணிருங்க, ஷோல்டரை நல்லா லூஸ் பண்ணிருங்க. அடுத்தது கண்களுக்கான பயிற்சி. ரெடி? கை விரல்களை ஒண்ணு சேர்த்து கை கட்டை விரல் பார்க்கணும். கண் திறந்த நிலையில கண் சிமிட்டாம பார்க்கணும். இன் அவுட். 1 2 அடுத்தது லெஃப்ட் டு ரைட். ஐபால் மட்டும் மூவ் ஆகணும். 3 அப் அண்ட் டவுன். 4 5 full rotation. Opposite. ரிலாக்ஸ். கையை உதறிடலாம், கழுத்தை லூஸ் பண்ணிடலாம், ஷோல்டரை லூஸ் பண்ணிடலாம். கண்ணுக்கான பயிற்சியில் அடுத்தது நாம செய்ய வேண்டியது கண் இமைகளை நல்லா சுருக்கி, அதாவது கண்ணை மூடி கண் இமைகளை சுருக்கி ஐபாலை வந்து நசுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஃபுல் க்ளோஸ், ஃபுல் ஓபன். ரெடி? ஸ்டார்ட். 1 ஃபுல் ஓப்பனுக்கு நல்லா இன்ஹேல் பண்ணிடணும். அதே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணிடணும். 2 3
4, 5, 6. ரிலாக்ஸ். கழுத்தை நல்லா லூஸ் பண்ணிருங்க. கண்ணை சுத்தி ஒரு ஆக்குப்ரெஷர் கொடுத்துருங்க. ஓகே, ரிலாக்ஸ். அடுத்தது மூக்குக்கான பயிற்சி. மூக்குக்கான பயிற்சியில நாம இயல்பா செய்யற கபாலபதியே போதுமானது. ரெடி? 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். கழுத்தை நல்லா லூஸ் பண்ணிடணும். நிறைவா காதுக்கான பயிற்சி. காதுக்கான பயிற்சியில அப் அண்ட் டவுன், ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃபுல் ரொட்டேஷன், க்ளோஸ், ஓப்பன். ஓகே, ரெடி? 1, 2, front and back, 3, 4. அப்படியே ஆப்போசிட். 5. ஃபுல் க்ளோஸ் பண்ணணும், ஃபுல் ஓப்பன். ரெடி? ரிலாக்ஸ். கழுத்தை நல்லா லூஸ் பண்ணிருங்க. கையை நல்லா உதறிடுங்க. ஷோல்டரையும் நல்லா லூஸ் பண்ணிருங்க. ரிலாக்ஸ். 3 தடவை ஆழ்ந்த சுவாசம், அடிவயிற்று சுவாசம். சந்தோஷம். நிறைவா இன்றைய நன்னெறியாக சுயநலமாக இருப்பது நல்லதா, பொதுநலமாக இருப்பது நல்லதா? அதாவது சுயநலமாக தான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் வயிறு நிறைஞ்சா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு மட்டும் சுயநலமாக மட்டும் இருக்கும்போது அது பாவச் செயல். எனக்கு எதுவும் வேண்டாம், எல்லாரும் நல்லா இருந்தா போதும் என்று வெறும் பொதுநலம் மட்டும் பார்த்து தான் பாதிக்கக்கூடிய வகையில் அல்லது தன் குடும்பம் பாதிக்கக்கூடிய வகையில், தன்னுடைய எதிர்காலம் பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தால் ரொம்ப நாளைக்கு பொதுநலம் செய்ய முடியாது, அதுவும் நிலைக்காது. அப்ப சுயநலமாக இருப்பது நல்லதா, பொதுநலமாக இருப்பது நல்லதா என்றால், சுயநலத்தில் ஒரு பொதுநலன் இருக்க வேண்டும், பொதுநலத்தில் ஒரு சுயநலம் இருக்க வேண்டும். இது ரொம்ப 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 முக்கியமானது. இதுதான் நடுநிலையான வாழ்க்கைக்கு மிக சரியானது. இந்த புரிந்துணர்வு நமக்கு வந்துவிட்டால் நாம் தர்ம வழியில் மிக சரியாக நடப்பதற்கு வழிவகுக்கும். பசிக்கும் போது யார் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டினா நான் மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது பாவம்.
வெறும் சுயநலம். தனக்கு பசிக்கும் போது இருக்கிறது எல்லாரும் பசியாரணும்னு கொடுத்துட்டு தான் பட்டினி கிடந்தா சீக்கிரமே அல்சர் வந்து அந்த பொது சேவையை செய்ய முடியாம தகுதி இழந்து சீக்கிரமே இறந்துருவோம் அல்சர் வந்து. அப்ப சுயநலமாக தான் பசிக்கு சாப்பிடும்போது அதில் சிறிதளவு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடும். பொதுநலமாக எல்லோருக்கும் செய்யும் போது தான் பசியாறுவதற்கோ தன் குடும்பத்துக்கோ கொஞ்சம் எடுத்து வைக்கிறதுல தவறு இல்லை. அப்ப பொதுநலத்தில் சிறிதளவு சுயநலமும் சுயநலத்தில் சிறிதளவு பொதுநலமும் இருந்தால் நம் வாழ்க்கை நலமாக அமையும். சந்தோஷம். மிக்க நன்றிங்க ஐயா. நல்லது. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சந்தோஷம். பாப்பா புரிஞ்சுச்சா சுயநலம்னா என்ன, பொதுநலம்னா என்னன்னு? சந்தோஷம் சந்தோஷம். இத புரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுங்க, புரியும். நல்லது, வாழ்த்துக்கள். சந்தோஷம்.